ஏன் நோண்டிட்டு வர? அந்த அண்ணா என் காலை மிதிச்சால அதாண்டி நோன்ற. ஏய் அதை விட நீ ஏன் இப்ப மூட் அவுட்டா இருக்க? மா, அபிமாமா கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தமா. அந்த அண்ணன் போட்ட புகையில அபிமாமாவை காணோம். அப்புறம் பார்த்தா வேற யாரும் என் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவளை எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அந்த அண்ணன் தாண்டி. பிசாசு பிசாசு நம்ம கண்ணுல அப்படியே விரல விட்டு ஆட்டுறா. அந்த அண்ணத்துக்கு சமயம் பார்த்து உடுக்கடிச்சா தாண்டி அவ அடங்குவா. பாரு அவளை என்ன பண்றன்னு மட்டும் நீ பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, சத்யாவோட ரிசப்ஷன் இங்க தானே? நீங்க? நான் சத்யா தங்கியிருந்த ஹாஸ்டல் வார்டன். சத்யா ஹாஸ்டல்ல தங்கி இருந்தாளா? ஏங்க நீங்க எந்த சத்யாவை சொல்றீங்க? கல்யாண பொண்ணு சத்யாவையா? நலனோட பொண்ணு சத்யாவையா சொல்றீங்க? ஆமா. இங்கேயா ஹாஸ்டல்ல தங்கியிருந்தா? ஆமா மேடம். நிஜமாதான் சொல்றீங்களா? சத்யா ஹாஸ்டல்ல இருந்தா? அந்த ஹாஸ்டலுக்கு நீங்களா வார்டன்? அதானே மேடம் நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருக்கேன். சத்யா தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு நான் தான் வார்டன். சத்யா ஏன் ஹாஸ்டல்ல தான் தங்கியிருந்தா. போதுமா? என்னங்க நம்பவே முடியலையே. சத்யா நலன் சாரோட பொண்ணுன்னு தெரிய வந்தப்போ என்னாலையும் தான் நம்ப முடியல. ஊர்ல இருந்து வந்து கல்யாணின்ற பொண்ணோட ரூம் ஷேர் பண்ணியிருந்தா. ஓ, கல்யாணி அவ ரூம்மேட்டா? ஆமா. ஆனா சத்யா ஹாஸ்டல்ல நலன் பொண்ணு மாதிரியே நடந்துக்கல. ரோட்டு கடையில டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அடிக்கடி லேட்டா ஹாஸ்டலுக்கு வருவா. எங்கேயோ சாதாரண வேலை செஞ்சுக்கிட்டு கிராமத்து பொண்ணு மாதிரி தான் இருந்தா. ஏய் ஸ்ருதி, என்னடி இது? நம்ம போட்ட தூண்டு இல்ல இவ்ளோ பெரிய மீன் வந்து மாட்டுது. மா, இழுத்து கரையில போடுமா, நல்லா துடிக்கட்டும். விட்டுடுவனா நானு? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் சத்யாவை பார்க்க முடியுமா? அவ எங்க இருக்கா? இருங்க, இதோ கூட்டிட்டு வரோம். சரி சரிங்க. சத்யா பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். வார்டன், இவங்க எப்படி இங்க வந்தாங்க? அதுவும் வசமா இவங்க கையில போய் மாட்டிக்கிட்டாங்க. சத்யா இப்ப என்ன பண்ணலாம்? அவங்களை கண்டுக்காம அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். வாடி. ஏய் சத்யா, இரு. என்ன கல்யாண பொண்ணு, எப்படி இருக்க? ஏய், அவங்க மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ. என்ன? நான் இதோ வந்துடுறேன். சரிமா. வாங்க வார்டன் மேடம். நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? கங்க்ராட்ஸ் மா. என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல. நாங்க போன் பண்ணோம், உங்க போன் தான் பிஸியா இருந்துச்சு இல்ல கல்யாணி? ஆமா ஆமா. நீ என்ன இன்வைட் பண்ணலனாலும் நான் அத பெருசா எடுத்துக்கல. நீ நம்ம ஹாஸ்டல் பொண்ணு, அதனாலதான் வந்தேன். இவங்கதான் அண்ணி. இவங்க அண்ணி நலன் பொண்ணு நலன் பொண்ணுன்னு இவ்வளவு நாளா இவ சொல்லிக்கிட்டு இருந்தால. இந்த சத்யா ஆக்சுவலி ஏதோ ஹாஸ்டல்ல தங்கி இருந்தாலாம். அவ்வளோ பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு சென்னையில அப்பா வீட்டுல தங்க மாட்டாளா? எதுக்கு அண்ணி அவ ஹாஸ்டல்ல போய் தங்கணும்? என்ன உளறிட்டு இருக்க சுபத்ரா? ஐயோ அண்ணி, நான் ஒண்ணு உளறிக்கிட்டு இல்ல. இங்க பாருங்க, இதோ நிக்கிறாங்களே இந்த அம்மா தான் சொன்னாங்க. அந்த ஹாஸ்டலோட வார்டனா இவங்க. ஆமா மேடம், சத்யா எங்க ஹாஸ்டல்ல தான் கல்யாணியோட ரூம்மேட்டா தங்கி இருந்தா. கேளுங்க. சத்யா நீ சொல்ல. சொல்லுமா, கேக்குறாங்க. கல்யாணி நீ அது சொல்ல, நானே பேசிட்டு இருக்கேன். இந்த சத்யா எங்க ஆளையே காணோம். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே காணோம். ஒருவேளை மாப்பிள்ளை கீப்பில கடத்திட்டு போயிட்டாரோ?
ஏதோ பிரச்சனை. ஆண்டி, நான் என்ன சொல்ல வரேன்னா, சத்யா, இவங்க சொல்றது உண்மையா? நீ ஹாஸ்டல்ல தங்கி இருந்தியா? அது வந்து ஆண்டி, ஜஸ்ட் சே எஸ் ஆர் நோ. ப்ளீஸ் ஆண்டி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஓகே, இனிமே நீ எதுவுமே பேச வேண்டாம். ஸ்ருதி, நீ போய் நலன் சார கூட்டிட்டு வா. ஆண்டி, அவர் எதுக்கு ஆண்டி? யூ ப்ளீஸ் கீப் குவைட். ஸ்ருதி, நான் சொல்றேன்ல. போ. சரிங்க அத்தை. தெரியலங்க, நான் ஃபோன் சார், பண்ணேன், வரேன். உங்களை சொல்லுமா. செல்வநாயகி அத்தை வர சொன்னாங்க. அப்படியா? எதுக்குமா? இல்ல, ஒரு அர்ஜென்ட்டான விஷயம். வாங்க வாங்க. சரி வா போலாம். அப்போ நீங்க ஹாஸ்டல் வார்டன். உங்க ஹாஸ்டல்ல தான் சத்யா 2 மாசமா தங்கி இருந்தான்னு சொல்றீங்க. நான் சொல்லல மேடம், எங்க ஹாஸ்டல் ரெக்கார்டே சொல்லுமே. எங்க ஹாஸ்டல் பொண்ணு சொல்லிதான் எனக்கு சத்யாக்கு கல்யாணம் நடக்குதுன்னே தெரியும். நாளைக்கு நான் ஊர்ல இல்ல, அதனால இன்னைக்கே விஷ் பண்ணி gift கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏங்க, இவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியாது. அது எப்படி தெரியும்? உண்மைய சொல்லியிருந்தா தானே தெரியும். இங்க பாருமா, இவருதான் சத்யாவோட அப்பா. பேரு நலன். நலன் சார்னா இவரோட போட்டோ பாத்திருக்கேன், ஆனா நேர்ல பார்த்ததே இல்ல. அப்போ நீங்க சென்னையில இருக்கும்போதே உங்க பொண்ணு ஏன் சார் எங்க ஹாஸ்டல்ல வந்து தங்கணும்? கரெக்டான பாயிண்ட புடிச்சீங்க. நீங்க தான் புத்திசாலி. எனக்கும் எங்க அண்ணிக்கும் அதே சந்தேகம் தான். யாரு தீர்த்து வைக்க போறீங்க? இவ்ளோ பெரிய ஃபேமிலி, இவர் சென்னையிலேயே நம்பர் 1 பிசினஸ் மேனு, பல கோடிக்கு அதிபதி. அவரோட பொண்ணு ஒரு சாதாரண ஹாஸ்டல்ல போய் தங்கி இருக்கா. எவ்ளோ பெரிய விஷயத்த உங்ககிட்ட கூட சொல்லாம அப்படியே போட்டு அமுக்கி உங்களையே ஏமாத்திருக்கா நீவ.